ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் இருக்க நான் இறைவனை வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் இந்திய தேசத்தில் எழும்பின ஒரு சுதேசி ஊழியரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவர் ஞானமுத்து என்கிறவர். 1816 பிறந்த இந்த தேவனுடைய மனுஷன் பார்த்தீங்கன்னா 11 வயதில் ரட்சிக்கப்பட்டார். அது எப்படிப்பட்ட காலம்னா, அந்த காலகட்டங்களில் வெளி தேசத்திலிருந்து இந்தியாவை நோக்கி நிறைய மிஷினரி வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்த ஒரு மிஷினரி தான் ரேனியஸ் ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த ரேனியஸ் ஐயர் அவருடைய கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர் தான் இந்த ஞானமுத்து என்கிறவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு ரேனியஸ் அவர் ஒரு கருத்தரங்கு நடத்தினார். அதில் அவருக்கு செமினாரில் கலந்துக்கிட்டார். 11 வயசுலேயே பாருங்கள், 12 வயசுலலாம் கலந்துக்கிட்டார். விசுவாசம் இன்னும் வளர்ந்தது. அந்த ரேனியஸ் ஐயரோடு கூட மிகவும் இணைந்து கொண்டார். அங்கே இறையல் படித்தார். அவரோடு கூடவே 10 வருஷம் ஊழியத்தின் காரியங்களில் ஈடுபட்டார். இதன் பின்பதாக பார்த்திங்கன்னா அவர் திருநெல்வேலியில் டோனாவூர், நல்லூர், கோவிலூத்து என்கிற இந்த இடங்கள்லாம் நிறைய கர்த்தருடைய பணியை செய்திருக்கிறார். அநேகர் சுகமடைந்திருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் விடுதலையாக இருக்கிறார்கள். ஏன்னா டோனாவூர்லாம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படின்னா நட்சத்திர ஹாஸ்டல் நினைக்கிறேன். அதாவது மிஷினரிகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்தாபனம் அங்கே தான் இருக்குது, அந்த பள்ளி அங்கே தான் இருக்குது. அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க, டோனாவூரில் தான் கவனிச்சாங்க. ரொம்ப முக்கியமான பகுதிகள். அங்கெல்லாம் ஒரு முழு மூச்சா தன்னுடைய நற்செய்தி பணி சுவிசேஷத்தை செய்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் பாருங்கள், ஆங்கிலம், கிரீக்கு, லாட்டினு, ஹீப்ரு, தெலுங்கு இதிலெல்லாம் நல்ல புலமை அடைந்தவர், நல்ல எழுத்தறிவும் படிப்பறிவும் பெற்றவர், நல்லா பேசக்கூடிய திறன் வாய்ந்தவர், நல்ல திறமை வளர்த்திருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா கடவுளின் பங்கு என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பேராயர் சார்ஜன்ட் அவரால் பாராட்டையும் வாங்கியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய மனுஷன். சின்ன பிள்ளையிலிருந்தே கர்த்தருக்குன்னு எழும்பி வல்லமையாக செய்கிறார். அதாவது 21, நான் நினைக்கிறேன் ஒரு 23 வயசுக்கெல்லாம் பயங்கரமாக பிரகாசிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று, அவர் நாடார் குலத்தை சார்ந்தவர்னு சொல்லுங்க. ஜாதி பற்றி பேச வரல. நாடார் குலத்தில் முதலாக ஒரு குரு, அதாவது ஒரு ஆயர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த ஆள் யாருன்னா ஞானமுத்து என்கிற பெருமையை அன்றைய நாட்களில் அவர்கள் பெருமையாய் சொல்லிக்கொள்வார்களாம். எங்கள் காஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியர் முதலாக வந்திருக்கிறாரு, ஒரு குரு வந்திருக்கிறாருன்னா அவர் ஞானமுத்துன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்வார்களாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தீர்கள், நீங்கள் எப்படி கர்த்தருக்கென்று செயல்படுவீர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜாதி சமுதாயம் முக்கியமானதல்ல, ஆனால் கர்த்தருக்கென்று வந்த நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? நாம் எதை செய்திருக்கிறோம்? எதையாகிலும் ஒன்று புதுமையாய் படைத்திருக்கிறோமா? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு எதையாகிலும் செய்திருக்கிறோம்? முடிந்த மட்டில் நாம் செய்கிறது சக்ஸஸ் ஆகலை, முயற்சியை மட்டும் விட்டுவிடவே கூடாது. செய்து கொண்டே இருங்கள். திடீரென்று ஒரு நாள் நீங்கள் செய்கிற உங்கள் பணி தேவனால் மகிமைப்படுத்தப்படும். அநேகர் பக்கம் ஈர்த்து கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியா பயன்படுத்துவார். ஞானமுத்து ஐயாவை நினைக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 1888 அவருடைய மரணம் இருந்தது. அநேகர் துக்கப்பட்டார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர். ஞானமுத்து ஐயாக்காக தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தலைமுறைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே இன்னும் பலமாக எழும்புவார்களாக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். செய்த பணியை நினைக்கிறோம். பரலோகம் அதை நினைக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்களும் உமக்கென்று எழும்பணுமே. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கென்று மிகப்பெரிய சாட்சிகளாய் வல்லமையான ஆண்டவரே தேவனுடைய மனிதர்களாக நாங்கள் எழும்பணும். கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.